இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னதுன்னா நண்டு குழம்பு. இந்த நண்டு குழம்பு தேங்காய் பாலில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி பிடிச்சிருந்தாலும் இதை நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்ப்போம். குழம்பு வைக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 கான் நல்லா சின்னதாக இந்த மாதிரி பாதி பாதியாக நறுக்கி போட்டுக்கோங்க. நல்ல ஒரு 3 தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி நல்லா கையால் பிழிஞ்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 மிளகாய், கருவேப்பிலை, வத்தத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் போட்டு நல்ல கையால் குழப்பிக்கோங்க. நண்டு ஆல்ரெடி கொதிக்கும் போது அதுவே தண்ணி விடும். நான் ஆனால் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து சேர்த்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு தேவையான புளியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு வைக்கிற பாத்திரத்தை அப்படியே எடுத்து நம்ம அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள், நண்டு நல்லா டக்குன்னு வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். மூடி வச்சு இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி வெந்து வந்த டைமு முருங்கைக்கீரையை நல்லா ஒரு கை நிறையா 2 கை நிறையா நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை நல்லா வெந்து வந்ததும் 1 கப் பால், தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். 2 நேரம் தேங்காய் பால் எடுத்து சேர்த்துருக்கேன். பாருங்கள், ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது, தேங்காய் பால் பிரிஞ்சு போயிடும். அதனால் லைட்டாக அது கொதி ஸ்டார்ட் ஆகும்போதே சிம்மை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஒரு சின்ன தாளிக்கிற பாத்திரத்தில் கடுகுளுந்தம்பருப்பு, பெருஞ்சீரகம் இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. பெருஞ்சீரகம் போட்டு நல்லா அது பொரிஞ்சு வரவும் நம்ம தாளித்ததை இதில் வச்சேத்துறணும். இப்போ ஒரு கப்பில் நம்ம எடுத்து சர்வ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த நண்டோட ஃப்ளேவர் இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப ஸ்பெஷலாக தெரியும். நண்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு ரொம்ப ஸ்பெஷலாக தெரியும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் சுக்கி இஷ்டப்பாங்க. நன்றி.